மிஷன் 200 மறுபடியும் திமுக ஆட்சியை தொடர வேண்டும் அப்படின்னு ஏற்கனவே பல்வேறு அமைச்சர்களுக்கும் பல தொகுதிகளை தனியாக ஒதுக்கி மண்டல பொறுப்பாளர்களாகவும் நியமித்து அவர்களுக்கான வேலைகளும் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? திமுகவுடைய தலைமையில் முதலமைச்சர் திமுகவுடைய தலைவர் திரு மு.க.ஸ்டாலின் கொடுத்திருக்கார் இல்லையா? இப்போ உதாரணமாக சொல்லணும்னா முன்னாள் அமைச்சரான திரு செந்தில் பாலாஜிக்கு கிட்டத்தட்ட 38 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. இப்படி 25லிருந்து 40 தொகுதிகள் வரை ஒவ்வொருத்தருக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கு இல்லையா? அப்படிப்பட்ட அந்த மண்டல பொறுப்பாளர்கள் சிட்டிங் அமைச்சர்கள் அவர்களை டார்கெட் செய்யணும். உதாரணமாக சொல்லணும்னா சீனியர் அமைச்சர்களான திரு கே.என். நேரு, திரு ஏவா வேலு, திரு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், முன்னாள் அமைச்சர்களான திரு பொன்முடி, திரு செந்தில் பாலாஜி, இன்னொரு பக்கம் திரு அனிதா ராதாகிருஷ்ணன், இப்படி பலர் இருக்காங்க இல்லையா? அவங்க மேலே இருக்கக்கூடிய அந்த வழக்குகள், புகார்கள் இவை எல்லாவற்றையுமே மறுபடியும் தூசு தட்டணும். ஏற்கனவே சிலர் மீது அமலாக்கத்துறை, வருமான வரித்துறையுடைய அந்த விசாரணைலாம் நடந்திருக்கு இல்லையா? அதெல்லாம் கொஞ்சம் டல் அடிச்சிட்டு இருந்தது. இப்போ அதெல்லாமே வேகப்படுத்தணும் அப்படின்னு இது சம்பந்தமாக சில கூடுதல் ஃபைல்ஸுகளையும் சமீபத்தில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி கே பழனிசாமி பிரதமர் திரு நரேந்திர மோடி இங்கே வந்திருந்தப்ப அதை அவருக்கு சமர்ப்பிச்சிருந்தாரு. சில விஷயங்களை வேகப்படுத்துங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்திருக்காரு. ஸோ இந்த மண்டல பொறுப்பாளர்களை டார்கெட் பண்ணி அடுத்தடுத்த ஆக்ஷன்களில் டெல்லி இறங்குனா அப்போ அந்த மண்டல பொறுப்பாளர்கள் இதுக்குள்ளாரியே முடங்கி போவாங்க. ஏனைய தொகுதிகளில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அவங்க தொகுதியை மட்டும்தான் பார்ப்பாங்க. அப்போ அந்த மீதி தொகுதிகளை இறங்கி அடித்தா நிச்சயமாக ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதும் என்டிஏவுடைய ஒரு கணக்காக இருக்குங்க. ஆனால் எது வந்தாலும் நாங்கள் ஃபேஸ் பண்ணிப்போம், தயாராக தான் இருக்கோம். அவங்க யாரை டார்கெட் பண்ணுறாங்களோ அவங்க தான் எங்களுடைய முக்கியமான தளபதி அப்படின்னு காட்டும் விதமாக உதாரணமாக சொன்னோன்னா திரு பொன்முடி அவருக்கே மாநில பொறுப்பு கொடுத்துருக்காரு. எங்களுடைய தலைவர் துணை பொதுச் செயலாளர் ஆக்கியிருக்காரு. ஸோ ஃபேஸ் பண்ண தயாருங்கிறாங்க அறிவாலயத்து சீனியர்கள்.